பணிப்பாளர் அஷேக் MBM மஷாயிர் அவர்களுக்கு எமது மனம் நிறைந்த நன்றிகளை வழங்குகின்றோம். தொடர்ந்து விசேட உரை நிகழ்த்தி வருமாறு நாம் அன்போடு அழைக்கின்றோம். முலட்டின வளையக்கலை பணிப்பாளர் ஜனாப் MTM ஆக்கில் அவர்களை நாம் அன்போடு இங்கே அழைக்கின்றோம். මෙම උත්සව සභාව සඳහා වැඩමවදානිව கருத்தர சுவாமி வாசகன் அவசராய் அதேபோல் எங்களுடைய நிகழ்வுக்கு சமூகம் அளித்துள்ள குடும்ப பெருமக்களே, இந்த நிகழ்வின் கதாநாயகர் மதிப்புக்குரிய ஸ்ரீ AMM ஆரிஃப் அவர்களே, இந்த நிகழ்வின் பிரதம அதிதியாக கலந்து சிறப்பிக்கக்கூடிய கலாநிதி SK முகமது அலி அவர்களே மற்றும் விசேட அதிதிகளே, சபையோர்களே, இந்த பாடசாலை அதிபர்கள், முன்னாள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது இதயபூர்வமான வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையிலே மிக முக்கியமான நிகழ்வுக்கு என்னையும் அழைத்ததை நாங்கள் முதலில் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளேன். குறிப்பாக காலி மற்றும் மாத்தறை மாவட்ட கல்வி வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்த ஜனாப் AMM ஆரிஃபுடைய இந்த நிகழ்விலே தென் மாகாணம் முழுதும் அதற்கு மேலால் கல்வித்துறை மாவட்டம் கூட இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறது. இது இந்த நிகழ்வுடைய முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகிறது. அதுக்கு மேலால் நான் நினைக்கின்றேன், எமது மேல் மாகாணத்தைச் சேர்ந்த அதிபர் கூட இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறார். இது உண்மையில ஜனாப் ஆரிஃப் செயலுடைய அந்த சமூக பணி பற்றி, அந்த செயலுடைய கல்வி பணி தொடர்பாக நடத்தப்படக்கூடிய இந்த பாராட்டு நிகழ்விலே இவர்கள் ஏன் கலந்து கொண்டார்? அந்த அளவுக்கு இந்த சமூகத்திலே ஆழ பதியப்பட்ட ஒரு அதிபர். என்னை பொறுத்த வரைக்கும் காலி விந்தோட ஜாஹிரா மத்திய மகாவித்யாலயத்திலே ஜனாப் ஆரிஃப் அவர்கள் அதிபராக கடமையாற்றக்கூடிய காலத்தில் தான் நான் சேர பற்றி அறிந்து கொண்டேன். வெலிகம் அல்பா மத்திய மகாவித்யாலயத்திலே அதிபர் தேவைப்பாடு ஏற்படுகின்றது. அந்த பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளராக, பழைய மாணவர் சங்க செயலாளராக நான் கடமையாற்றக்கூடிய சந்தர்ப்பத்திலே பல அதிபர்களை நாடி இந்த பாடசாலைக்கு வெளியம் அரபா மத்திய மகாவித்யாலயத்துக்கு அதிபராக வருமாறு நாங்கள் வேண்டிக் கொண்ட போதிலும் பலரும் அதற்கான அழைப்பை ஏற்காத போது இந்தோட ஜாஹிரா மகாவித்யாலயத்திலே ஒரு சிறந்த அதிபர் கடமையாற்றிக் கொண்டிருப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். அந்த நேரத்திலே, அதாவது வெளியம் அரபா மகாவித்யாலயத்துடைய பாடசாலை அபிவிருத்தி சங்கம், பழைய மாணவர் சங்கமாக இணைந்து ஆசிரியர்கள் வேண்டுகோளை தான் விட்டோம். சரி, முடியுமென்றால் நீங்கள் படித்த பாடசாலைக்கும் உங்களுடைய சேவையை வழங்கினால் நல்லது என்று சொல்லக்கூடிய ஒரு வேண்டுகோளை நாங்கள் ஆசிரியர்களை விட்டோம். அந்த வேண்டுகோள் உண்மையிலே அவருடைய மனதை உடைத்து விட்டது. ஏனென்றால் நான் படித்த பாடசாலையிலிருந்து அந்த பாடசாலைக்கு தலைமைத்துவம் தாங்குமாறு ஒரு அழைப்பு வந்தால் எனக்கு அதனை மீற முடியாது என்ற நிலையிலே உண்மையிலே உண்மையான டைம்ல பெரிய தர்ம சங்கடம் ஏற்பட்டுவிட்டது. இந்த பாடசாலைக்கு முழுமையாக சேவை செய்து கொண்டு இந்த பாடசாலையுடைய முன்னேற்றத்துக்காக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அதே சந்தர்ப்பத்தில் நாங்கள் உங்களுடைய பாடசாலை, நீங்கள் படித்த பாடசாலை, நீங்கள் அங்கும் சேவை செய்யத்தான் வேண்டுமென்று செல்லக்கூடிய அந்த வேண்டுகோளை விடுத்த போது
உண்மையிலே சேர்ந்து தர்ம சங்கடம் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. உண்மையிலே அதன் பின்னர் மிக கஷ்டப்பட்டு எங்களுக்கு இந்த பாடசாலைக்கு வருவதாக எங்களுக்கு வாக்களித்து அந்த அமைப்பிலே பாடசாலைங்கிற அடுத்த தேசிய பாடசாலை வெளியம் அல்பா மத்திய மகா வித்தியாலயத்துக்கு அதுக்காக வந்தார். உண்மையிலே அந்த பாடசாலையிலையும் மிக சிறப்பான பணிகளை செய்து ஏற்கனவே இந்த இடத்துல பேசிய அந்த பழைய மாணவர் சொன்னது போல, ஜிஃபிசர் சொன்னது போல, பழமையிடத்திலே கலைகள் போல அந்த தன்னுடைய அர்ப்பணிப்பை அந்த பாடசாலைக்காக செய்தார். உண்மையிலே நாங்கள் அந்த ஆசிரியர்களுடைய அந்த வரலாற்றை நாங்கள் காணும்போது அவர் எப்பொழுதும் சொல்லக்கூடிய விடயம்தான், நான் வெஃபா அதிபருடைய பாசறையில் வளர்ந்தவன். இது அடிக்கடி அவர் ஞாபகம் கொள்ளக்கூடிய விடயம். அதாவது அல்பாவில் படிக்கக்கூடிய காலத்திலே அவங்க தலை சிறந்த அதிபர் வெஃபா மாஸ்டர் அந்த பாடசாலை வழிநடத்தி கொண்டிருந்தார். அந்த அவர்களுடைய பாசறையில் அவர்களுடைய அந்த ஆளுமைகளை தன்னகத்தை கொண்டு தன்னுடைய ஆசிரியர் பணியையும் தன்னுடைய அந்த அதிபர் பணியையும் செய்தவர்கள் ஆஷான் ஜனாப் ஆசிரியர். அந்த அமைப்பிலே தான் நான் நினைக்கின்றேன் அந்த ஆசீர்வாதம் ஜனாப் ஆசிரியர் கிடைத்தது. எப்படி என்றால், வஃபாசர் அவர்கள் டாக்டர் பதியுதீன் மஹமூத் அவர்களுடைய பிரைவேட் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு வஃபாசருக்கு கிடைத்தது. அதே போல ஜனாப் ஆசிரியர் அவர்களுக்கு ஒரு காலத்திலே அழைக்கின்றேன் கண்ட்ரோலில் அமைச்சருடைய பிரைவேட் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. உண்மையிலே அவர் சொன்ன அந்த சொல் அந்த அவருடைய அடிச்சுவட்டுக்கு வந்திருக்கு. வஃபாசர் அங்க கல்வி அமைச்சருடைய பிரைவேட் செக்ரட்டரியா இருக்கும்போது இவர் இங்க என்ன செய்தார் சொன்னால் இன்னொரு அமைச்சருடைய பிரைவேட் செக்ரட்டரியா இருக்கின்றார். இது அந்த இரண்டு பேருடையும் அந்த ஆசான் மாணவன் இரண்டு பேருடைய அந்த பணிக்கு, அந்த கல்வி பணி, அந்த சமூக பணிக்கு அந்த இறைவன் கொடுத்த அருள் போல அதே விதமாக அரசரும் கிடைத்தது. உண்மையிலே நான் நினைக்கின்றேன் இதற்கு பின்னால் யாரும் கிடைக்குமா என்பது கூட சந்தேகமாக காணப்படும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான சமூக பணியை செய்த பெருந்தகைதான் ஜனாப் ஆசிரியர். அதுபோல் நான் பாடசாலையிலே கல்வி கற்பிக்கக்கூடிய காலத்தில் எமது பாடசாலையில் ஜனாப் ஆசிரியர் கீழாக கிட்டத்தட்ட 3-4 அதிபர் சேவையைச் சேர்ந்த பிரதி மற்றும் உதவி அதிபர்கள் காணப்படுவார்கள். அப்ப நான் சாதாரணமான ஒரு ஆசிரியராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். அப்போது ஜனாப் ஆசிரியர் என்னை அழைத்து, ஸ்டாஃபில் நான் இந்த பாடசாலையுடைய உதவி அதிபராக நான் நியமிக்க போகின்றேன். இப்ப நான் கேட்டேன், சார் இவ்வளவு அதிபர் சேவையை சேர்ந்தவங்க இருக்காங்க, இப்படியான கட்டத்தில் வைத்து நீங்க எப்படி என்னை வந்து நியமிக்க முடியும்? அது உங்களுக்குள்ள பிரச்சனையா இல்லை, நீங்க எனக்கு கீழால உதவி அதிபராக செயல்பட வேண்டும் என்று எனக்கு ஆசனத்தை ஒதுக்கி தந்து அந்த இடத்துல எனக்கு அந்த பணியை கொடுத்தார். அந்த நிமிடத்திலிருந்து என்னுடைய நிர்வாக பணிகளை, பாடசாலை சம்பந்தமான நிர்வாக பணிகளை ஜனாப் ஆசிரியரோடு இணைந்து மிக சிறப்பாக கட்டக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நான் நினைக்கின்றேன், பலர் சொல்வது போல, விளையும் பயிரை மொழியில் தெளிமணி போனது போல, ஏதோ என்னை இடம் கண்டுவிட்டார். கல்வித்துறையில ஏதோ ஒரு கட்டத்தில் தலைமை தாங்கக்கூடிய ஒரு தகுதி எனக்கு இருப்பதை நான் நினைக்கின்றேன். இப்ப நான் உணர்கின்றேன், அந்த நேரத்திலே ஜனாப் ஆசிரியர் இந்த அதாவது கண்டுகொண்டார். அவருடைய விளைவாகத்தான் இன்று நாங்கள் இருக்கக்கூடிய இந்த பதவிக்கு நாங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தது. உண்மையிலே கல்வி நிர்வாக பரீட்சையிலே நான் பரீட்சை எழுதும் போது எனக்கு மிக துணையாக அமைந்த விடயங்கள் தான் பாடசாலை நிர்வாகத்தோடு சம்பந்தமான நிறைய சர்க்குலர்ஸ், அதாவது சுற்றுலா நாங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தது. அது சம்பந்தமாக
கலியக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தன. இதனூடாக என்னுடைய மனதிலே நிறைய விடயங்கள் பதிந்திருந்தன. உண்மையிலே நான் அந்த பரீட்சை எழுதக்கூடிய காலத்தில் எனக்கு அந்த அனைத்து விடயங்களும் துணையாக அமைந்தன. அந்த வகையில் நான் இந்த இடத்துக்கு வருவதற்கு உண்மையிலே மிக முக்கியமான பின்னணியாக நான் ஜனாப் நான் காண்கின்றேன். அந்த வகையில் நாங்கள் கட்டாயமாக அவரை பாராட்ட வேண்டும், அவரை நாங்கள் மறக்க முடியாது. எனவே அந்த வகையில் கால் நேரம் போதாது, பேசுவதாக இருந்தால் நிறைய பேசலாம். எனவே ஜனாப் ஆயுடைய அந்த விடயங்களை ஞாபகப்படுத்தி அவருக்கு மென்மேலும் அல்லாஹ் நீ வாழ தேயாவிற்கோடு வாழ்வதற்கு வழி செய்வதற்கு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். அந்த விசேட உரையை நிகழ்த்தியவர் முழக்கியன வளைய